நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அன்பானவர்களே, அமெரிக்க நாட்டில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் குளிர்காலங்களில் காலையில் ஒரு மாணவன் வகுப்பறையை அனல் மூட்டுகிற ஒரு பொறுப்பு ஒரு மாணவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. சக மாணவர்கள் வருவதற்கு முன்பாக அந்த மாணவன் அந்த வேலைகளை செய்வான். ஒரு நாள் சக மாணவர்கள் வரும்போது வகுப்பறை தீப்பிடித்து எரிந்து கொண்டிருப்பதை பார்த்தார்கள். அப்பொழுது அந்த மாணவர்கள் ஓடி சென்று அந்த நெருப்புக்குள் மாட்டியிருந்த அந்த மாணவனை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தார்கள். அவனுடைய இடுப்புக்கு கீழெல்லாம் வெந்து போன நிலையில் அவன் உயிர் பிழைப்பதே அரிதான காரியமாக இருந்தபோது நான் எப்படியும் உயிர் பிழைப்பேன் என்ற நம்பிக்கையோடு அவன் காணப்பட்டான். அப்படியாக அவன் மருத்துவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவன் உயிர் பிழைத்து கொண்டான். அப்பொழுது அந்த மருத்துவர்கள் அந்த சிறுவனுடைய அந்த மாணவனுடைய அம்மாவை அழைத்து, இவன் வாழ்நாள் முழுவதும் சர்க்கரை நாற்காலியில் தான் இவன் இனி இருக்க வேண்டும், ஏனென்றால் இவனுடைய இடுப்புக்கு கீழ் உணர்ச்சி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்த மாணவன், இல்லை இல்லை, நான் எப்படியும் நடப்பேன் என்று சொல்லி அவன் உறுதி பூண்டவனாக காணப்பட்டான். ஒரு நாள் சர்க்கரை நாற்காலியில் அந்த மாணவனே அம்மா உருட்டி கொண்டு வெளியே வந்தபோது அவன் அதிலிருந்து குதித்து கீழே விழுந்து அவன் அதில் மெதுவாக அவன் கஷ்டப்பட்டு அவன் ஊற ஆரம்பித்தான். அப்படி ஊர்ந்து பக்கத்தில் உள்ள ஒரு வேலி வரைக்கும் செல்வான். இப்படி அவங்க அம்மா அவனை வெளியில் கொண்டு வந்து நகர்த்தி வைக்கும்போது அவன் ஒவ்வொரு நாளும் இப்படி ஊற ஆரம்பித்தான். கொஞ்சமாக கொஞ்ச நாட்களுக்கு பிறகு மெதுவாக அவன் பிடித்து நிற்க ஆரம்பித்தான். அதற்கப்புறம் ஒரு நாள் ஊன்றுகோல் எதுவும் இல்லாமல் அவன் நிற்க ஆரம்பித்தான். அதற்கப்புறம் அவன் சில மாதங்கள் கழிய அவன் கட்டைகளை பிடித்து அவன் நடக்க ஆரம்பித்தான். அப்படியே அவன் நடந்து ஒரு நாள் அவன் எதுவுமே ஊன்றுகோல் எதுவும் இல்லாமல் அவன் நடக்க ஆரம்பித்தான். அப்பொழுது அவன், நான் பள்ளிக்கு நடந்தே செல்வேன் என்று ஒரு உறுதியோடு அவன் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தான். இன்னும் ஓடக்கூடிய ஆர்வத்தோடு அவன் ஓடவும் ஆரம்பித்தான். அன்பானவர்களே, இதற்கெல்லாவற்றுக்கும் காரணம் வேத வசனம்தான். அவன் ஞாயிறு பள்ளி ஆராதனையில் அவன் படித்த வேத வசனங்கள், ஆண்டவரால் கூடாதது எதுவுமே இல்லை, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லி அவனுக்கு அந்த ஓய்வு நாள் பள்ளி பாடசாலையில் அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவன் அதை ஆணித்தரமாக அந்த வேத வசனங்களை அவன் உறுதியாக அவன் பிடித்து கொண்டான். அந்த ஞாயிறு பள்ளி ஆசிரியர் கற்றுக் கொடுத்த ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வேத வசனம் அவனுக்குள்ள பயங்கரமாக கிரியை செய்து கொண்டே இருந்தது. அந்த வசனத்தால் அவன் புதுபலன் அடைந்து அவன் செட்டைகளை அடித்து அவன் எழும்பினான். மிக பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேதத்தை வாசிப்பதோடு நாம் விட்டு விடக்கூடாது. அந்த வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அப்பொழுது நாம் எந்த சூழ்நிலையில், எப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் காணப்பட்டாலும், எந்த துறையில் நாம் காணப்பட்டாலும் அந்த வசனம் நம்மை சாதிக்க வைத்துவிடும். தேவனால் கூடாத காரியமே ஒன்றுமில்லை. அன்பானவர்களே, தேவனுடைய வசனமானது உலக கூற்றுகளை, அது மருத்துவ அறிக்கைகளை, விஞ்ஞானத்தின் சான்றுகளை, பிசாசின் வல்லமைகளை பொய்யாக்கக்கூடியது, அதம் பண்ணக்கூடியது. பாருங்க, நாம் வேத வசனத்தை நாம் விசுவசிக்கும் போது அந்த வசனத்தின் வல்லமை நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். யோவான் 8வது அதிகாரம் 51வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 8:51, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, குறுக்கு வழி உண்டா பரலோகம் செல்வதற்கென்று சொல்லி ஒரு முதியவர் ஒருவரிடம் கேட்டுக்கொண்டே நடந்து சென்று கொண்டிருந்தார். ஏனென்றால் அவர் எல்லாவற்றிலுமே குறுக்கு வழியில் சென்று பழக்கப்பட்டவர். பஸ்ஸில், ட்ரெயினில் எல்லாம் டிக்கெட் எடுக்க மாட்டார். அப்புறம் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கொடுத்து காரியங்களை சாதிப்பது, எந்த இடத்துல அவர் வரிசை முறையை பின்பற்ற மாட்டார். ஆகவே இப்படி அவர் நடந்து கொண்டிருந்தபோது அந்த மனிதர் அவரை பார்த்து சொன்னார், நீங்கள் இப்படி எல்லாவற்றையும் குறுக்கு வழியில் சம்பாதித்தால் நீங்கள் பரலோகம் செல்ல முடியாது என்று சொன்னார். அப்பொழுது அந்த முதியவர், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நான் பரலோகம் செல்வதற்கு என்ன வழி என்று கேட்டார். நான் ஏதாவது தான தர்மங்கள் செய்தால் போதுமா, அல்லாவிட்டால் காணிக்கை கொடுத்தால் போதுமா என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அந்த மனிதன்,
நீங்கள் பாவ நிவாரண பலிகளை செலுத்தி உங்கள் பாவம் கழுவப்படுவதே இதற்கான ஒரே வழி என்று சொல்லி அந்த மனிதன் சொன்னார். யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார் இயேசு. பாருங்க, நாம் அநேக பக்தியான கிரியைகளை நாம் செய்திருக்கலாம், ஆனால் நம்முடைய பக்தியான கிரியைகள் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்காது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஒரு நிறுவனத்தில் வேலை செய்த ஒரு மேலாளர் பயங்கரமான ஒரு கோபக்காரர். அவரிடத்தில் வேலை செய்கிற வேலையாட்கள் அவருக்கு முன்பாக மிகவும் பயபக்தியாக அவர்கள் நடந்து கொள்வார்கள். எந்த ஒரு நல்லதோ கெட்டதோ ஒரு தவறானாலும் சரி நல்ல காரியமானாலும் சரி அவரிடத்தில் சொல்லுவதற்கு அவர்கள் மிகவும் பயப்படுவார்கள். ஏனென்றால் அவர் பயங்கரமான ஒரு கோபக்காரர். அதனால் அவர்கள் தவறு நடந்தால் அந்த தவறான பக்கங்களை அவருக்கு காண்பிக்காமல் நல்ல பக்கங்களை மாத்திரம் அவருக்கு கணக்குகளை காண்பிப்பார்கள். அப்பொழுது அவர் அதை பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டு கொள்வார். ஒரு நாள் அந்த நிர்வாகத்தின் அலட்சிய போக்கினால் அந்த நிறுவனத்தில் பயங்கரமான ஒரு நஷ்டம் ஏற்பட்டது. அப்பொழுது அந்த நிறுவனத்தின் மேலதிகாரிகள் அந்த மேலாளரை அங்கிருந்து வேலையை விட்டு தூக்கினார்கள். உடனே அங்கு பணிபுரிந்த அத்தனை வேலையாட்களுக்கும் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். அவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சி பெருங்கடலுக்குள்ள மூழ்கி போனார்கள். பாருங்க, இது ஒரு பயத்தின் அடிப்படையில் கட்டப்படுகிற உறவு. இந்த உறவில் எல்லாமே நல்லது போல நடக்கும், நல்லது போல நடப்பது போல தெரியும், ஆனால் எதுவுமே நன்றாக இருக்காது. ஏனென்றால் இது இந்த உறவு முற்றிலும் போலியான உறவு. இவ்வகையான உறவில் நம் முன்னே நின்று பணிந்து பேசுகிறவர்கள் நம் பின்னால் நின்று நம்முடைய அழிவை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். இது முற்றிலும் நம்மை வீழ்த்துவதற்கு அவர்கள் தருணம் பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் பாருங்கள், இன்னொரு நிறுவனத்தில் அந்த மேலாளர் அந்த மிகவும் அன்பானவர். எல்லாரிடத்துலையும் அவர் ரொம்ப அன்பாக பழகுவார். மக்களும் அதில் வேலை செய்கிற வேலையாட்களும் அவரிடத்தில் நன்றாக பேசுவார்கள், பழகுவார்கள். ஏதாவது தவறு நடந்தாலோ நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் மாறி மாறி பகிர்ந்து கொள்வார்கள். அந்த மேலாளரும் வேலைக்காரனுமாக இணைந்து அந்த தவறுகளை திருத்தி கொள்வார்கள். ஒரு நாள் அந்த நிறுவனத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பயங்கரமான ஒரு பிரச்சனை வருகிறது. அப்பொழுது அந்த மேலாளர்கள், அதற்கு மேலுள்ள நிறுவனம் இந்த மேலாளர் தான் அதற்கு காரணம் என்று சொல்லி அவரை அந்த வேலையிலிருந்து தூக்கி விடுவதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்காக முயற்சித்தார்கள். அப்பொழுது அந்த வேலை ஸ்தலத்தில் பணிபுரிந்து அத்தனை பேரும் அவருக்காக நின்று போராடி அவர் தரத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து கூறி அவரை அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க வைத்தார்கள். அப்பொழுது அந்த மேலதிகாரிகளும் அதற்குரிய காரணத்தை கண்டறிந்து அவரை மீண்டும் பணியில் அமர்த்தி அவரை அவருக்கு பதவி உயர்வை கொடுத்து உயர்த்தி வைத்தார்கள். அன்பானவர்களே, இது அன்பின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு உறவு. அது தற்காலத்தில் அந்த உறவு உறுதி இல்லாதது போல் தோன்றும், ஆனால் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இப்படிப்பட்ட உறவுக்கு வலு சேர்க்குமே தவிர அதை வீழ்த்த முடியாது. ஏனென்றால் இது அன்பின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு உறவு. பாருங்க, மனிதனுக்கு பயந்து அவருடன் பணி செய்து கொண்டிருக்கிற ஒரு நபர் நிச்சயமாக ஒரு நாள் அவருக்கு தீங்கு செய்தே தீர்வார். ஏனென்றால் இது பயத்தின் அடிப்படையில் கட்டப்படுகிற உறவு. அந்த உறவு முற்றிலும் போலியானது. ஆனால் அன்பின் அடிப்படையில் கட்டப்பட்ட உறவு, அதில் பழகும் மனிதர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையிலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அது அவர்களை வலு சேர்க்குமே தவிர வீழ்ந்து போகாது. பாருங்கள், நம்மை பார்த்து வெளியே நம்மை பார்த்து கூனி குறுகுகிற நபர் உள்ளுக்குள்ள நம்முடைய அழிவை நிச்சயமாக எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஒரு முறை பாருங்க, தாவீது நாம் வேதத்தில் பார்க்கும்போது ஒரு முறை அவர் ஆண்டவருடைய கட்டளையை மீறி அவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி ஆண்டவருக்கு விரோதமான மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்தார். அது தேவனுக்கு விரோதமான ஒரு செயலாக காணப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் அந்த தாவீதுக்கு முன்பாக 3 தண்டனைகளை வைக்கிறார். ஒன்று, 3 நாள் பயங்கரமான கொள்ளை நோய். இன்னொன்று 3 மாத எதிரிகளின் படையெடுப்பு. இன்னொன்று 3 வருடம் பயங்கரமான பஞ்சம். 3மே பயங்கரமான கொடிய தண்டனை தான். அப்பொழுது அந்த தாவீது எதையுமே தேர்ந்தெடுக்காமல் நான் கர்த்தருடைய கரத்தில் விடுவேனாக என்று சொல்லுகிறார். பாருங்க, 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விடாதிருப்பேனாக என்றான். அன்பானவர்களே, அதன் பிறகு கர்த்தர் கொள்ளை நோயை 3 நாள் கொள்ளை நோயை தேசத்தில் அனுப்பினார். அதனால் 70,000 பேர் செத்து போனார்கள். நாம் நினைக்கலாம் தாவீது கொள்ளை நோயை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். அப்படி அல்ல. கொள்ளை நோய் ஆண்டவரால் தேசத்திற்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. தாவீது கொள்ளை நோயை தெரிந்து கொள்ளவில்லை. தாவீது நான் கர்த்தருடைய கரத்தில் விடுவேனாக என்று சொல்வதற்கு காரணம் ஆண்டவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லி அவர் நம்புகிறார். அவர் நம்மேல் மனதுருகி நம்முடைய தண்டனையை லகுவாக்குவார் என்று சொல்லி அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லி அவருடைய கரத்தில் நான் விடுவேனாக என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, தேவனுடைய கைக்கு மாறாக மனுஷனுடைய கை மிகவும் ஆபத்தானது. அது இரக்கமற்ற செயல். மனுஷனுடைய கை அவர்களுக்கு விரோதமாய் தவறு செய்கிறவர்களை பழிவாங்க துடிக்கும் கை. தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனைக்கு எதிராளிகளுக்கு தண்டனையை கொடுத்து முடிக்கும் வரை அவருடைய கை ஓயாது. எனவே நான் மனுஷரின் கையில் விடாதிருப்பேனாக என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் சில வேளைகளில் நாம் மற்றவர்களுக்கு முன்பாக உலக பார்வைக்கு பரிசுத்தவான்களாக தெரியும். ஆனால் நாம் செய்கிற சில தவறான காரியங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக வந்து நிற்கும். நம் செய்கிற சில எடுக்கிற தவறான தீர்மானங்கள், தவறான செயல்பாடுகளின் விளைவைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை விதைப்போமோ அதையே தான் நாம் அறுவடை செய்து கொள்ள முடியும். சிலருக்கு பாருங்க, தீராத வியாதி, தீராத கடன் பிரச்சனை, தீராத பண நெருக்கடி, தீராத வறுமை, இப்படி பயங்கரமான ஒரு இருளின் பள்ளத்தாக்கில் அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் சிலருக்கு அது ஒரு வியாதி, அது பாவத்தின் அடையாளமாக கூட இருக்கும். அன்பானவர்களை, இந்த வேளையில் நாம் என்ன செய்ய தீர்மானிக்க வேண்டும்? நாம் கர்த்தருடைய கையில் நாம் விழும்படி நாம் தீர்மானிக்க வேண்டும். அவருடைய இரக்கங்கள் தான் மகா பெரியது. நம்முடைய வேதனையின் மத்தியில் நம்முடைய துக்கங்கள் பெருகி இருக்கும்போது, நம்முடைய பாடுகள் பெருகி இருக்கும்போது கர்த்தரிடத்தில் நாம் சரணடைய வேண்டும். இரக்கமுள்ள தேவனிடம் நாம் சரணடையும் போது அவர் நமது வேதனையை நீக்கி நமக்கு மறுவாழ்வு தருவார். மீண்டும் நம்மை நிலைநிறுத்தி அவர் ஆசீர்வதிப்பார். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அன்பானவர்களே, நாம் திரும்ப திரும்ப பாவம் செய்து போராடி கொண்டிருப்பதை நாம் விட்டு நாம் பரிசுத்தமாய் வாழும்போது, பரிசுத்தமாய் வாழ்ந்து நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அடைக்கலம் புகும்போது அவர் நமக்கு அவருடைய சமாதானத்தை கொடுத்து மீண்டும் நம்மை நிலைநிறுத்தி ஆசீர்வதிக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும். அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே,
சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினாலின்று அலங்கரியும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினாலின்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே.